ஜோசியம் ஜாதகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு குழந்தை கர்ப்ப காலத்துல வயிற்றுல இருக்கிற குழந்தை எந்த செகண்ட்ல வெளியே வருதோ அந்த செகண்ட்ல இந்த இடத்துல இருந்து சூரியன், சந்திரன், ராகு, கேது, இந்த 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசி, இது எந்த தொலைவில் எந்த மாதிரி வீரியத்தில் இருக்கோ இந்த இடத்துல வேற விதமான ஒரு வைப்ரேஷன் இருக்குமா? இந்த செகண்ட்ல இந்த இடத்துல வைப்ரேஷன் வேறங்க, 4 நாளுக்கு அப்புறம் வேற மாறிடுதா? அப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே நல்லா கேளுங்க, இந்த இடத்துல எந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்கோ அந்த குழந்தையோட உயிர் என்ன பண்ணுது, இதுதான் பிரபஞ்ச ஆற்றல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த வைப்ரேஷன்ல வாழ்றதுக்காக மொத்த உடம்பு, மனசு, புத்தியும் டியூன் பண்ணியாச்சா? ஒரு 4 மாசம் கழிச்சு இந்த கிரகங்கள்லாம் மாறி மாறி சுத்திட்டு இருக்கா. அப்ப பஞ்சபூதத்தின் தன்மைகள் மாறுதா? அப்போ உடம்புக்கு அந்த ஒரு வைப்ரேஷன்ல ஒத்து வராம அதுக்கு வியாதி, கவலை, கோபமெல்லாம் வருது. இதுதான் ஜாதகம். ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. இந்த செகண்ட்ல இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு இந்த வாழ்நாள் முழுவதும் பஞ்சபூதங்கள் ஏற்று இறக்குங்கிறது ஒரு கணக்கு போட்டு முதல்லயே கொடுத்துட முடியும். இதுக்கு பேர் தான் ஜோசியம் ஜாதகம். நேரம், இடம், நாள், இது 3 கொடுத்தா அவங்க ஜாதகத்தை துல்லியமா கொடுத்துடலாம். இதே செகண்ட்ல அமெரிக்கால பிறந்த ஒரு குழந்தைக்கு ஜாதகம் வேற, இதே நாள் இதே செகண்ட்ல திண்டுக்கல்ல பிறந்த குழந்தைக்கு வேற ஜாதகம், சென்னையில வேற ஜாதகம். ஏன்னா இடம் மாறுது, லாங்கிடியூட் லாட்டிடியூட் மாறுது. புரிஞ்சுக்குங்க, ஒரு குழந்தை எந்த செகண்ட்ல பிறக்குதோ அந்த செகண்ட்ல இந்த ஊர்ல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு இப்படிதான் வாழும்னு ஒரு கணக்கு இருக்குங்க. இது அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அதுக்கு சந்திரனே இல்லையா, அதுக்கு என்னன்னு தெரியாதா? பௌர்ணமி அன்னைக்கு வீக்கா இருக்கும். ஏன்னா அதோட உயிருக்கு சந்திரனே கிடையாதா? திடீர்னு சந்திரன் வந்து பெருசா வந்து சக்தி கொடுத்தோன்னே இது நடுங்க ஆரம்பிக்கும், அன்னைக்கு வீக்கா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை அமாவாசை அன்னைக்கு வீக்கா இருக்கும். பூமியை, சூரியனை பூமியின் நீள்பட்டு சுத்திட்டு இருக்கா. கடைசியில் இருக்கும்போது ஒரு குழந்தை குழந்தைச்சுன்னா அது பக்கத்துல சூரியன் பக்கத்துல வந்தா பயப்படும், அந்த பக்கத்துல போன சந்தோஷமா இருக்கும். இப்படி ஒண்ணு இல்லைங்க, நம்ம பிறந்த உடனே நமக்கு நமது இந்த இவ்வளவு வருஷத்துல நமது உடம்பில் உள்ள பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, இவ்வளவுதான். இந்த 5 விஷயம், இந்த வேற ஒண்ணு இல்லை. பஞ்சபூதங்கள் ஏற்று இறக்கம் அப்படின்னு இப்படி எல்லாம் ஏறு இறங்குன்னு ஒரு கணக்கு போட்டு கட்டம் போட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஜாதகம். இதை மாத்த முடியும், ஜாதகத்தை மாத்த முடியும். என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும்? நிறைய பரிகாரம் இருக்குங்க. என்ன பண்ணலாம்? கல்லு மாட்டலாம். இந்த நவரத்ன கல் இருக்கு இல்லைங்களா, அதை மாட்டும் பொழுது ஜாதகத்துக்கு பரிகாரம் ஒண்ணு. இல்ல சில கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வீட்டுல சில செடிகள் வளர்க்கலாம். இந்த மாதிரி ஜாதகத்துக்கு பரிகாரம்னு நிறைய டெக்னிக் இருக்குங்க. சில பாடல்கள் திரும்ப திரும்ப டெய்லி 108 முறை அந்த பாடல் பாடும் பொழுது பரிகாரம், இப்படி நிறைய இருக்குது. இது ஒவ்வொன்றா சிம்பிளா சொல்றேங்க. எப்படின்னா நல்லா கேட்டுக்குங்க. ஜாதகங்கிறது என்ன தெரியுமா? சாயந்தரம் 4 மணிக்கு மழை வருங்கிறது ஜாதகங்க. பரிகாரம் என்ன? கொடை பிடிச்சிட்டு போங்கிறது பரிகாரம். அவ்வளவுதான். மழை கண்டிப்பா வரும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. நாம் அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறோம்? புத்தி இருந்தா தப்பிச்சுக்கலாம். ஏங்க 6 மணி 6:30 மணிக்கு இருட்டாயிருமா? இது எல்லாம் தெரியுமா தெரியாதா? இதை மாத்த முடியுமா? ஆனா லைட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோமா? இதுதான் பரிகாரம். சோ இனிமேல் இந்த செகண்ட்ல ஒரு பிறந்த குழந்தைக்கு இப்படித்தான் ஜாதகம் இருக்குன்னு ஏற்கனவே இருக்குங்க. நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த பஞ்சபூதத்தை மாற்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டா இதுக்கு பேரு பரிகாரம். இது எப்படி பண்ணணும்னா, ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா கட்டம் போட்டு கரெக்டா கணிச்சு இந்த ஒரு 3 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு கல்லு மாட்டுங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு கல்லு மாத்தி வேற கல்லு மாத்துங்கன்னு எந்த பஞ்சபூதம் உங்க உடம்புல வீக்கா இருக்கோ அந்த பஞ்சபூதத்தை அதிகம் பண்ற ஒரு கல் எடுத்து மாட்டிட்டீங்கன்னா மேட்ச் ஆயிருமா? இது ஜாதகத்துக்கு பரிகாரம். அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் போலாம். நீங்க நினைக்கிற மாதிரி கோயில்ல சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லா கோயில்லையும் ஒரு பஞ்சபூதம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ராகு கோயில், கேது கோயில், சனி கோயில் இருக்கா இல்லையா? இது பல பேருக்கு தெரியாதுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியங்க, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஜாதகம் இருக்கு. நான் எல்லா கோயிலும் போய் கேட்டேன், அந்த குருக்கள் சிரிக்கிறாங்க. என்ன தம்பி கோயிலுக்கு ஜாதகம் இருக்கான்னு? அவர்தான் லூசு. கோயிலுக்கு ஜாதகம் இருக்குன்னு தெரியாத ஒருத்தர்லாம் குருக்களா? ஒவ்வொரு கோயிலுக்கு ஜாதகம் இருக்கு தெரியுங்களா? அந்த ஜாதகமும் நம்ம ஜாதகம் மேட்ச் ஆகாத கோயிலுக்கு போக கூடாது. நம்ம உடம்புல எந்த பஞ்சபூதம் வீக்கா இருக்கோ அதே பஞ்சபூதம் வீக்கா இருக்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னும் வீக் ஆயிருவீங்க.
நம்ம உடம்புல எந்த பஞ்சபூதம் இந்த செகண்ட்ல வீக்கா இருக்கோ, அது எந்த கோயில்ல ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த கோயில் போயிட்டு வந்தா அதுக்கு பேரு பரிகாரம். சும்மா கோயிலுக்கு போயிட்டு வரதில்ல, அங்க போய் 4 நாள் தங்கணும், அங்கே படுத்திருக்கணும், அப்ப அந்த சக்தி கிடைக்கிறோம். அப்ப 6 மாசத்துக்கு தாங்கும், 1 வருஷத்துக்கு தாங்கும். இதெல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் கோயில ஜாதகமே, முதல்ல எல்லாம் கோயில ஜாதகத்தை மாட்டி வச்சிருப்பாங்க, இப்பெல்லாம் கிடையாது. அந்த ரெனோவேஷன் பண்ணும்போது துக்கி போயில போட்டுறாங்க, இது தெரியாம. இது ஒரு பரிகாரங்க. இல்ல எல்லா கோயிலும் இருக்கும், அவங்களுக்கு தெரியல, கேட்டா எடுத்து கொடுப்பாங்க. சில நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அதுல இருக்கிற பாரம்பரியமா இருக்க தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, எடுத்து கொடுப்பாங்க, வச்சிருப்பாங்க. அடுத்ததுங்க ட்ரெஸ் கலர். இந்த பஞ்சபூத வீக்கா இருந்தா இந்த கலர் ட்ரெஸ் போட்டா சரியா போயிருங்க. பாட்டு, ஒவ்வொரு நோய்க்கு ஒரு பாட்டு இருக்குங்க, பதிகம் இருக்கு. கண்ணு தெரியலையா, இந்த பதிகத்தை டெய்லி பாடுங்க, கண்ணு தெரியும். இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு பாட்டு இருக்குங்க, ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. பாடுறக்க சொல்றக்க ஆளு கிடையாது. அப்ப அந்த பாட்டு பாருங்க. பல பேர் தப்பு பண்றது என்னன்னா, இந்த சில பாட்டு இருக்கு இல்லையா, பாட்டு பாடினா நோய் குணமாகும் சொல்றாங்க இல்லையா, இவங்க என்ன பண்றாங்க, பாட்டுல இருக்கிற அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அர்த்தம் இல்ல, வைப்ரேஷன். அந்த பாட்டை பாடும் பொழுது நம்ம உடம்பில் இந்த பஞ்சபூதங்கள் மாற்றம் ஏற்பட்டு அந்த வியாதி குணமாகுது. இப்படிங்க நேம மாத்தி வச்சா நேமலஜி, நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, இப்படி எல்லாமே உண்மைங்க. ஆனா சரியா பாக்கறதுக்கு ஆள் இல்லை, ஒத்துக்கிறேங்க. டெடிகேஷனா பாக்கறதுக்கு ஆள் கிடையாது. யாருக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் பாக்குறாங்க, தெரிய மாட்டேங்குது. இப்படி நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேங்க. கடைசி என்ன தெரியுமா புரிஞ்சுது, ஜாதகத்தை மாத்துறதுக்கு சூப்பர் பரிகாரம் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லிட்டா 3 நேரமும் விதவிதமா ஜாலியா சாப்பிட்டா அதுதான் ஜாதகத்துக்கு பரிகாரம். முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சுலபமா இருக்கு, சயின்டிபிக்கா சொல்றேங்க. இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி சொன்னதில்லை. அதாவது இன்னைக்கு அறுசுவை தட்டுல வச்சு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ திகட்டுற வரைக்கும் சாப்பிட்டு, எது பிடிக்கலையோ சாப்பிடலன்னா இந்த செகண்ட்ல உங்க ஜாதகத்துக்கு நீங்க பரிகாரம் தேடிட்டீங்க. இப்படி 3 நேரமும் உங்க நாக்குக்கு எது பிடிக்குதோ சாப்பிட்டீங்கன்னா ஜாதகம் ஒண்ணுமே பண்ணாது. சூப்பரான கண்டுபிடிப்புங்க. கல்லு மாட்டினா அந்த குரு பயிற்சி வரும்போது கல்லை மாத்தி வேற கல்லு மாத்தணும், இல்லைன்னா வீக்கா போயிருவீங்க. கோயில் மாத்தி போனா தப்பா வரும். அது கோயில் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கணும், பாடல் பாடிட்டே இருக்கணும், ட்ரெஸ் மாத்திக்கிட்டே இருக்கணும். பேர இதெல்லாம் சிக்கல்ங்க. சரியா பாக்குறதுக்கு ஆள் இல்ல, அடிக்கடி மாத்த வேண்டியது இருக்கா. இப்ப நான் சொன்னது ரொம்ப சுலபமா இருக்குது. இது தம் ரூல், எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். 3 நேரம் நிம்மதியா மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டா ஜாதகத்துக்கு பரிகாரங்க. எங்க நான் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல, அவ்வளவு ரிசர்ச் முடிச்சிருக்கேன், சும்மா இல்ல. உங்க உடம்புல பஞ்சபூதம் எது வீக்கா இருக்கோ அது உள்ள போயிருமா சாப்பாட்டு மூலியமா, அப்ப ஸ்ட்ராங் ஆயிருமா, அடுத்த சாப்பாட்டு வரைக்கும் ஜாதகத்தை பரிகாரம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் 3 விதமான பரிகாரம் செஞ்சுட்டே வந்தா ஜாதகம் என்ன பண்ணும், ஒன்னும் பண்ணாது, நம்ம சொல்றது மட்டும் தான் கேக்குங்க. இப்படி நிறைய புக் இருக்குங்க ஜாதகத்துக்கு பரிகாரம் சொல்லி. ஒரு செடி, ஒரு மூலிகை வாங்கிட்டு வந்து வீட்டுல வளர்த்தீங்கன்னா பரிகாரம். இப்போ ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ண பாருங்க, ஒரு கல்யாணம் முடிச்ச உடனே பிசினஸே பண்ணாம இருந்த ஒருத்தர் நல்லா ஓஹோன்னு போறாரா, இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி அப்படியே வேஸ்டா போறாரா? ஏன்? தனியா இருக்கும் பொழுது ஜாதகம் வேறங்க, ஒரு கணவன் மணி ஒண்ணு சேரும் பொழுது 2 ஜாதகம் ஒண்ணு சேருதா? அப்போ ஒரு கணவனுக்கு எதெல்லாம் வீக்கா இருக்குதோ அந்த மனைவிக்கு அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்து ஒண்ணு சேர்ந்தா 2 பேத்து வாழ்க்கையும் மேல போகும். கணவனுக்கு எது வீக்கா இருக்கோ அதே வீக்கா இருக்கிற பொண்டாட்டி கல்யாணம் பண்ணீங்கன்னா 2 வீக்கா போகுதா? 2 பேருமே அப்படியே உடல் நோய், மன கஷ்டம் எல்லாமே வருங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சுதா ஜாதகம் பார்த்து. ஏங்க அதுல எத்தனையோ பொருத்தம் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் சொன்ன ஆச்சரியமா இருக்கும், யோனி பொருத்தம் பார்ப்பாங்க. இதெல்லாம் யாரும் யோசிச்சு கூட பார்த்து கிடையாதுங்க. இதுல பிசிக்கலா செக்அப் பண்ண முடியும், ஜாதகம் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாங்க. 2 பேருக்கு செக்ஸுவலா ஒத்து வருமா வராதுன்னு ஜாதகத்தை எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதை முதல்ல பார்த்துட்டா நிம்மதியா வாழலாமா இல்லையா? ஸோ இதுக்கு சொல்றேன்னா ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லைங்க. நான் ரீசெண்டா ரிசர்ச் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. நான் எப்பவுமே முழுசா முடிக்காம சொல்ல மாட்டேன், இப்ப அரைகுறையா முடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் இவ்வளவுதான் ஜாதகம், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவேங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இனிமேல் நீங்களே கட்டம் போட்டு, அதாவது நீங்களே ஜோசியர், அதான் அந்த வீடியோக்கு பேரு. எங்கிட்ட எல்லாம் வர வேண்டாம், நான் சொல்லி கொடுத்துருவேன். ரொம்ப சிம்பிள்ங்க, இருக்கிறது அவ்வளவுதான், ரொம்ப கம்மியா தான் இருக்கு, புரிஞ்சா போதுங்க. அப்ப நீங்களே கட்டம் போட்டு நீங்களே பாத்துட்டீங்கன்னா இனிமேல் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால ரொம்ப சிம்பிளா சொல்றேன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டா ஜாதகத்தையே மாத்தலாம்.